சிவன் வரத்தை கொடுத்து விட்டு ஐவேளாம் காட்டிலே ஐவேளாம் காயாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். சரி இருக்கக்கூடியவன் கனிந்து கீழே விழுவான். அவனை ஐவேளாம் காட்டிலே வெள்ளாடாக உருவத்தோடு இருக்கக்கூடிய நான் எப்ப சாப்பிட்டு அவனை கொள்வோம் அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கேடு கட்டவன் இன்னுமே கீழே விழாம இருக்கிறான்டா. தொத்திக்கிட்டே நின்ன எப்பதான் இவன் விழுகிறது வரட்டும் என்னை காண்டாலும் ஏனென்றால் சிவபெருமான கூட விட்டு விடலாம். ஆனால் என்னை போல மீண்டும் அசுராதிகள் என்னை போல எத்தனை அசுரர்கள் வருவாங்க. இந்த வரத்தையே மீண்டும் அவங்ககிட்ட கேட்பாங்க. யாருக்கு அதாவது தலைமையில கை வைத்தாலும் பற்றி அடிய வேண்டும் என்ற வரத்தை கொடுப்பான். அந்த வரத்தை இன்னொரு அசுரனும் பெற்று விடுவான். சிவபெருமான உயிரோடு இருந்தா தானே அடுத்தவனுக்கு வரம் கொடுப்பான். அதனால அவனையே இந்த இடத்துல கொண்டு வடித்திட்டவனா நானே சிவன் நீ நாசுவன். நான் சிவன். அது மட்டுமல்ல சிவபெருமானை கொஞ்சம் அடித்து விட்டான். காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மூன்று தொழிலும் நாமளே செய்யலாம். திருமூர்த்திகள் என்னை விட யாராவது உண்டா? ஒருத்தர் கூட இல்லையே. சிவபெருமான கட்டாயம் இன்னைக்கு கொண்டே தீர வேண்டும். வரட்டும்டா. எவ்வளவு நாள் கைவாளம் நாட்டில் செஞ்சு கொண்டிருப்பான். வரட்டும் பார்க்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் வந்தே தீரணும். இந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கலாம். வரட்டும் பார்க்கலாம்.